வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக பல அடிப்படை தகவல்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் சரி, ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பொருட்கள் கிடைக்குது, ஒவ்வொரு பொருட்களுக்கும் என்னென்ன வகையான ஏற்றுமதிக்கான தகவல்கள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும், என்ன லைசன்ஸ் எடுக்கணும், இப்படிங்கிற போல முக்கிய தகவல்கள் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பொருட்கள்கிட்ட நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளாக இருந்தால் அதில் பார்க்கலாம். அதில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் சரி, இல்லை உற்பத்தி பண்ணாலும் சரி, இல்லை செய்யலாம்னு ஒரு பிஸ்னஸுக்குள்ளே வரலாம்னு நினச்சாலும் சரி, அந்த பிஸ்னஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸு, ட்ரைனிங், ஆலோசனை எல்லாமே எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மின்ட் புதினா ஏற்றுமதியை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் புதினா எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா நம்ம நாட்டிலேருந்து பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ புதினா நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடலாம், மின்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ புதினா நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், எந்த கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன வகையான அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும், என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகுது, என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதினாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அது ஒரு மூலிகை செடினே சொல்லலாம். மூலிகை செடி அது பல விதமான பர்பஸுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. உணவுப் பொருட்களுக்கு நம்ம அது புதினா இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகவும் சரி, கீரை வகையை சேர்ந்தாலும் சரி, அது ஒரு மூலிகை செடியாக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கருவேப்பிலை மாதிரி மின்ட்டும், அதாவது புதினாவையும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். இது நல்ல ஒரு விஷயம். ஸோ புதினா எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், யூஏஇ, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து புதினாவை இம்போர்ட் பண்ணுறாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் கத்தார், குவைத்து, ஓமன், சவுதி அரேபியா, யூஏஇ இந்த நாடுகள் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. வேறு ஜப்பான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, ஹாங்காங் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, ஜெர்மனி, யூஎஸ்ஏ இதெல்லாம் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஜப்பான், ஹாங்காங்கும் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டிலிருந்து இந்த மின்ட் அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதினா உங்ககிட்ட நீங்கள் உற்பத்தி செஞ்சாலும் சரி, வாங்கி விற்றாலும் சரி, உங்ககிட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு கட்டாயமாக இருக்கணும். ஸோ மின்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நீங்கள் மின்ட்டை ஃப்ரெஷ் மின்ட்டாகவும் நீங்கள் அனுப்பலாம், இல்லை மின்ட்டை மதிப்பு கூட்டி, அதாவது வேல்யூ ஆர்டர் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். ஃப்ரெஷ் மின்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கக்கூடிய புதினாவையும் நீங்கள் அனுப்பலாம். இல்லை அதிலிருந்து அந்த பொருளை மதிப்பு கூட்டி நீங்கள் அனுப்பலாம். மின்ட்டு பவுடர், மின்ட்டு பேஸ்ட்டு, மின்ட்டு கேப்சூல், மின்ட்டுலேருந்து செய்யக்கூடிய வேறு ஃபுட் ப்ராடக்ட்ஸு அனுப்பலாம். நம்ம நாட்டிலேருந்து இந்த பொருளை இம்போர்ட் பண்ணி என்னென்ன பர்பஸுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துகிறாங்க. மின்ட்டு மருந்து சம்மந்தப்பட்ட துறை, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, சித்தா ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரீஸு, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், சோப் இண்டஸ்ட்ரீஸு, காஸ்மெட்டிக்ஸ்லேயே பல ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மின்ட்டு பயன்படுத்துகிறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, பேவரேஜஸ், ஜூஸ், பேவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட்டுலேருந்து ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் பல விஷயங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரீஸில் இது முக்கியமாக நம்ம புதினாவை பயன்படுத்துகிறாங்க. ஸோ புதினாவை பொறுத்தளவில் நீங்கள் உற்பத்தி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நமக்கு எல்லா இடத்துலையும் அது விளையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்களே ஒரு தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா புதினா மட்டுமே நீங்கள் கூட பயிரிடு செஞ்சு அது சரியான முறையில் அதை ஈல்டு எடுத்து நீங்கள் அதை பேக் பண்ணி ஃப்ரெஷ் மின்ட்டாகவும் நீங்கள் அனுப்ப முடியும். ஓகே. ஸோ இந்த புதினா நீங்கள் அனுப்பணும், மற்ற விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தமான ட்ரைனிங், லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லா ப்ராசஸுமே நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். நன்றி.